சாமி ஆயா ஏரியில் இருக்கிற வடபத்திரகாளி ஏழுமலையானே மேல்மலையனூர் பிரியாயி திருவண்ணாமலையார திருவகர வக்கரகாளி திருவண்ணாமலையார பட்டி பெறணும் பாலாறு சுலபமாக இருக்கணும். நல்லா கெடியரிக்கு என்ன பண்ணணும், இன்னும் 10 மாடு அவங்க பட்டியில் பெறணும். நம்ம மட்டும் இன்னும் 10 மாடு வந்து வாங்கணும். இந்த எடுத்தா வணக்கங்க ஐயா. உங்க பெயருங்கய்யா? வேணுகோபாலுங்க. ஐயா எந்த ஊர்ல இருந்து வாரீங்கய்யா? கள்ளக்குறிச்சியில இருந்து வரேங்க. கள்ளக்குறிச்சியில இருந்து வாரீங்க. எத்தனை மாடு மொத்தம் வாங்கிருக்கீங்கய்யா? இப்பதான் 10 மாடு வாங்கி. 10 மாடு வாங்கிருக்கீங்க. வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்கய்யா? வீட்டுல 7 மாடு இருக்கு. 7 மாடு வச்சிருக்கீங்க. என்ன விதமான மாடுகள் வச்சிருக்கீங்கய்யா? எல்லாம் ஜர்சி தான் வச்சிருக்கோம். எல்லாம் ஜெர்சி, ஹச்எப் கிராஸ் இந்த மாதிரி மாடுகள் தான் வச்சிருக்கீங்க ஃபுல்லா. சரிங்க சரிங்க. இப்ப நம்ம அருள் டைரி ஃபார்ம் எப்படி வந்தீங்க மாடு வாங்குறதுக்கு? இதுல பாத்தாங்க, வீடியோல பார்த்தோம். யூடியூப்ல பாத்தீங்களா? சரி, யூடியூப்ல பார்த்தோன்னே எப்படி மாடு வாங்கினீங்க? என்ன வந்துச்சு, எப்படி வந்துச்சுங்கய்யா? சரி, இவர்கிட்ட மாடு கொஞ்சம் நல்லா இருக்கு, போய் பாப்போம் அப்படிங்கறதா. வீட்டுல பார்த்தா நல்ல மாடா தெரியுதா? சரி, பாக்கலாம்னு சொல்ற எண்ணத்துல வந்திருக்கீங்க. சரி, இங்க வந்தோடனே எத்தனை மாடுகள் இருந்துச்சுங்கய்யா? இங்க வந்து 10 மாடு இருந்துங்க. சரிங்கய்யா. இந்த மாடு உங்களுக்கு பிடிக்க காரணம் என்னங்கய்யா? இது ஜர்சி கொஞ்சம் மாடு பாக்குறது நல்லா இருந்தது. சரி, நம்மளுக்கு இதா இருக்கும். இல்ல குணமா செக் பண்ணி பாத்தீங்களா? எப்படி குணமா செக் பண்ணி பார்த்துதான் அப்படி நல்லா எல்லாமே சூப்பரா இருக்குண்ணே. உங்களுக்கு மனசு திருப்தியா பிடிச்சிருக்கா? எப்படி? ஆமா, திருப்தியா பிடிச்சிருக்கு. சரிங்க. விலைகள் எப்படி சொன்னாங்க? என்னதுங்க வேலையெல்லாம் சொன்னாங்க, நம்ம கேட்ட வேலைக்கு அனுசரிச்சு கொடுத்தாங்க. நீங்க கேட்ட விலைக்கு அனுசரிச்சு கொடுத்துட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்க மன திருப்தி தான் மாடு வாங்கிட்டு போறீங்க. ஆமா.